ஸோ ஃபைட் அனிமேஸ்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் கன்சியூம் பண்ணுறது இந்த ஆக்ஷன் ஷோனன் அனிமேஸாக தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த கிளாசிக்ஸ் ட்ராகன் பால், நருட்டோ, ப்ளீச், ஒன் பீஸ்னு சொல்லி எதை எடுத்துக்கிட்டாலுமே இதெல்லாம் ப்ராப்பர் பேட்டில் அனிமேஸ். ஆனால் இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா லேசர் விட்டுப்பாங்க, கத்துவாங்க, பவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வச்சே பல சண்டைகள்லாம் இருக்கும். ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட்ஸ் இருக்கும், ஆனால் ரொம்ப மினிமலாக இருக்கும். ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட்ஸை வந்து ப்ராப்பராக அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணது வந்து நருட்டோ தான். அண்ட் அதுக்கப்புறம் வேறு எந்த அனிமேஸும் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட் அந்த அளவுக்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கல. ஸோ என்னதான் நம்ம வந்து இந்த பவர்ஸ் யூஸ் பண்ணி பவர் சிஸ்டம் வச்சு சண்டை போடுறத பார்த்தாலும் சிஸ்டம் வச்சு மட்டுமே சண்டை போட்டுக்கிறது வந்து பார்க்க அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். ஸோ அப்படி இருக்க ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்படி நான் ரீசெண்டாக பார்த்து ரேண்டமாக கண்டுபிடிச்ச ஒரு அனிமே பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மானோவோட அனிமே அடாப்டேஷன், வைரல் ஹிட். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன அனிமே, என்ன கதை, இது ஏன் நல்லா இருக்கு, நீங்கள் ஏன் இந்த அனிமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். டிலே பண்ணாம அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் சென்பாய். ஸோ யூ ஹோபின் அப்படின்ற ஒரு ஹைஸ்கூல் பையன் வந்து ஒரு புள்ளி விக்டமாக இருப்பான், புள்ளி பண்ணப்பட்டுக்கிட்டு இருப்பான். இவனை வந்து புள்ளி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவனை ஹியூமிலியேட் பண்ணுறதை வந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு யூடியூப் சேனலில் இவனோட புள்ளி வந்து வீடியோவும் போட்டு வியூஸ்லாம் வாங்கிட்டு இருப்பான், அதில் க்ரோ ஆகிட்டு இருப்பான். இதில் வந்து யூடியூப்னா டேரக்டாக யூடியூப் சொல்ல மாட்டாங்க, யூடியூப்னு சொல்லி பேர் மாற்றிருப்பாங்க. ஆனால் யூடியூப் தான். இவன் காலேஜ் யூனியர் வரைக்கும் ஸ்கூலில் ஹியூமிலியேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு பார்ட் டைம் ஜாப் போய் கம்மியான சம்பளத்துக்கு அதிக வேலை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா அவனுக்கு அப்பா கிடையாது, இவங்க அம்மா மட்டும் தான். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. அதுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸையும் இவனோட எக்ஸ்பென்சஸையும் இப்படி தான் பார்த்துக்கணும். ஸோ இப்படி அவன் லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா, இவனை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அவனோட யூடியூப் சேனலுக்கு கேமரா மேனா இருக்கிற ஒருத்தன் வந்து இவனை அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நானும் ஒரு சேனல் ஆரம்பிக்க போறேன், ஸ்ட்ரீமிங்லாம் பண்ண போறேன். ஆனால் அதுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் தேவை. உன்னோட அம்மாவோட அக்கௌண்ட்லாம் அவங்ககிட்ட இருக்கும் இல்லையா, அந்த அக்கௌண்ட்டை கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவனை அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்ப்பான். வந்து கேமராமேன் ஹூபினோட வீட்டில் வந்து கேம் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல ஹூபினுக்கு வந்து கடுப்பாகி, நான் இப்போ பொறுத்ததெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி கடுப்பாகி டக்குன்னு இவனை வந்து அடிச்சிருவான், அட்டாக் பண்ணிடுவான். அட்டாக் பண்ணதில் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேமராமேன் வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். அடுத்த நாள் காலைல ஃபோன் வரும், கேமராமேன் வந்துட்டு வீடியோ தூக்கு, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் எடுத்துருவான். என்ன வீடியோ சொல்றான்னு போய் பார்த்தா, நைட் இவனுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா, அந்த கேம் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்ட்ரீம்ல லைவா இவங்க சண்டை போட்டதும் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கும். அது வந்து இன்ஸ்டன்டா ஓவர் நைட்ல வந்து வைரல் ஆகி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்திருக்கும். அதனால அந்த வீடியோல இருந்து மட்டுமே ஒரு 10 மில்லியன் ஒன் மாதிரி வந்திருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு பிளான் ஒன்று போட்டு பேசாம இது மாதிரி நம்ம சண்டை போறதெல்லாம் வீடியோவா போட்டு அதில் ரெவன்யூ பார்க்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், உனக்கு 20 எனக்கு 18 மாதிரி ஷேர் ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பானுங்க. அண்ட் இனிஷியலாக இவனுக்கு பிளான் பண்ணுறது என்னன்னா, புள்ளி பண்ணி இவனை அசிங்கப்படுத்த வீடியோவை எடுத்து போட்டுட்டு இருக்க இல்லையா, அந்த புள்ளியை ஃபேஸ் பண்ணுவோம். அந்த புள்ளியை ஃபேஸ் பண்ணி அதை வந்து நீ ஃபேஸ் பண்ணுறதை நான் வீடியோ போடுறேன், யூ நோ த பிஸ்னஸ், ஐ நோ த கெமிஸ்ட்ரி, நீ வந்து சண்டை போடு, அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, ஷூட் பண்ணுறது, அப்லோட் பண்ணி எடிட் பண்ணுறதா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவன் சொல்லிடுவான். ஸோ அப்போ அதுக்கப்புறம் இவன் போய் புள்ளி ஃபேஸ் பண்ணுவானா ப்ராக்டிகலாக பாசிபிள் இல்லை. ஹியூமனுக்கு என்னன்னா அவனோட சுச்சுவேஷன் அவனுக்கு கிளியராக தெரியும், தன்னோட லெவல் என்ன, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது தெரியும். ஸோ அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ இவன் அடிச்சு இந்த கேமரா அடிச்சிட்டோன்னா அது ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல கோவத்தை அடிச்சது. பட் இதை நம்பிட்டு நான் போயிட்டு ஒரு ஆக்சுவல் புள்ளியை வந்து நான் போய் ஃபேஸ் பண்ண முடியுமானா கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணுவான், யூடியூப்ல போயிட்டு ஹவு டு ஃபைட்ன்ற மாதிரி சர்ச் பண்ணுவான். இப்போ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எதுவும் செட் ஆகாது. அப்போ வந்து ரேண்டமாக ஒரு வீடியோ அவன் கண்ணில் படும், எந்த வியூஸுமே இல்லாமல், டைட்டில் ப்ராப்பராக இல்லாமல் ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். அந்த சேனலுக்குள்ளே போய் பார்த்தா இது மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ், டைட்டிலிங் ப்ராப்பராக இல்லாமல், வியூஸே இல்லாமல், யாருமே பார்க்காம ஃபைட் பேஸ்ட் வீடியோஸ் நிறைய இருக்கும். உள்ளே போய் பார்த்தா ஒரு கோழி தலை, ஒரு சிக்கன் ஹெட் மாஸ்காக போட்டிருக்க ஒருத்தர் வந்து ஒரு ஃபைட்டர் வந்து எப்படி சண்டை போடுறது, ஒரு ஆமச்சராக சண்டையே தெரியாத ஒரு பர்சனாக வந்து எப்படி ஃபைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய வீடியோஸ் போட்டிருப்பான். நான் சொல்கிற ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் சண்டை போட கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹூபின் என்ன தான் ஸ்கெப்டிக்கலாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 2-3 பேசிக்ஸாக கற்றுக்கிருப்பான். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இவன் புள்ளியை ஃபேஸ் பண்ண போகும்போது அந்த கேமராமேன் சைலண்டாக கூட்டத்துலேருந்து அதை ஸ்ட்ரீமும் பண்ணிக்கிட்டு இருப்பான். புள்ளியை ஃபேஸ் பண்ணி சண்டை எப்படி போச்சு அப்படின்றத நீங்க அனிமேல தான் பார்க்கணும். வீடியோ கேம்ல எப்படி லெவல் 1 லெவல் 2 மாதிரி எடுத்துருக்குமோ இவனுக்கு பண்ற கண்டென்ட் எப்படி இருக்கும்னா, ஊர்ல இருக்கிற புள்ளிஸ் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரையா ஃபேஸ் பண்ணி அவனோட சண்டை போட்டு அந்த சண்டை போறத லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி விஜிலண்டே கண்டென்ட் மாதிரி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதுல என்ன மாதிரி ஃபைட்டர்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணா, இதுல அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சேனல்ல, ஒரு யூடியூப் சேனல் க்ரோ பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆனானுங்களா இல்லையா, இதுல வந்து சேலஞ்சஸ்லாம் என்ன அப்படின்றதா இந்த வைரல் ஹிட். யூசுவலா இந்த மார்வெல்ல இருந்து அனிமே அடாப்டேஷன் கன்வெர்ட் பண்றது லாக்டவுன்ல இருந்தே ஒரு ட்ரெண்டா இருந்துச்சு. காட் ஆஃப் ஹைஸ்கூல், டவர் ஆஃப் காட், நோபலஸ்னு சொல்லி பல ஃபர்னிச்சர்கள் வந்து உடைக்கப்பட்டுச்சு. காட் ஆஃப் ஹைஸ்கூல்லாம் வந்து அனிமேஷன் நல்லா இருந்துச்சு, ஆக்ஷன் கொரியோகிராஃபி சூப்பரா இருந்துச்சு. ஆனால் எப்படி கொண்டு போகணும்னு தெரியாமல் நிறைய சாப்டர்ஸை கிரன்ச் பண்ணி அனிமே ஒரு மாதம் சொதப்பி வச்சிருந்தாங்க. டவர் ஆஃப் காட் வந்து எனக்கு பெருசாக அதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அதில் எனக்கு அது என்ன புதுசாக எதுவும் அதில் எதுவும் புதுசாக எனக்கு படலை. ஆனால் படித்தவங்களாம் இதுக்கு கதை அதுக்கப்புறம் போக நம்ம நல்லா போகலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு பெருசாக எதுவும் செட் ஆகலை. அப்புறம் நோபலஸில் வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அனிமேஷன் நல்லா இருந்தாலும் அதில் 12 எபிசோட் இருக்கும். 12 எபிசோடில் கதையாக ஒன்றுமே இருக்காது. என்னதான் கதை அடுத்தடுத்து பெட்டர் ஆகும்னு சொன்னாலும் நான் பார்க்க போகிற அந்த 12 எபிசோடு தான். ஏன்னா இது வந்து ஒரு லாங் ரன்னிங் அனிமே மாதிரி பேக் டு பேக் இருந்தாலும்
ஓகே அடுத்தடுத்து பெட்டர் ஆகும்னு பார்த்துக்கலாம். ஆனால் ரிலீஸ் பண்ண போகிறதே 12 எபிசோடு, அதில் ஒன்றுமே இல்லைன்ற பட்சத்தில் நமக்கு டிசப்பாயின்மெண்ட் தானே வரும். மான்வாலேருந்து அனிமே அடாப்டேஷனாக எடுத்தது எல்லாமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டாகவே முடிஞ்சிருக்கு. ஸோ நான் ஒரு ஹெசிடேஷனோடவே வந்து மானோட அடாப்டேஷன் சொன்ன உடனே ஐரலிட்டு ஒரு தயக்கத்தோடவே பார்த்தேன். ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கிரவுண்டடான ஃபைட்ஸாகவே கிரவுண்டான சுச்சுவேஷனே வந்து காட்ட முயற்சி பண்ணியிருப்பாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நம்ம ரேண்டமாக கேட்போம் இல்லையா, பிரேக்ல இன்டர்வியூலயே ரெண்டு பேர் வந்து 2 பசங்க வந்து வாஷ்ரூம்ல சிங்கிள்ஸ் போட்டுக்கிட்டாருங்க, இல்லைனா அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுவானுங்க. இது மாதிரி வந்து இந்த 2 பேர் வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் கேட்டுக்கு வெளியே வந்து சிங்கிள்ஸ் போட போறானுங்களாம் அப்படிலாம் சொல்லி பேசின கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஹைஸ்கூல்லாம் தாண்டி வரும்போது. ஸோ எனக்கு அதுதான் ஞாபகப்படுத்துச்சு. இதில் நம்ம மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் ஹூபன் இருக்கா இல்லையா, ஏன் வந்து ஒரு ப்ராப்பர் அண்டர் டாக். ஏன்னா லைஃப்ல சண்டையே போட்டதில்லை, சண்டைனா என்னன்னே தெரியாது. ஸோ இவன் ஒன்னொன்னா தான் கற்றுக்கிட்டு ஃபைட்டோட பேசிக்ஸ்லாம் கற்றுட்டு சண்டை போடுற மாதிரி இருக்கும். அவன் இமீடியட்டாக கற்றுக்கலாம் மாட்டான். யூஸ்வலாக அனிமேஸ் வர மாதிரி இந்த டைம் ஸ்பில்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, ஃபைட் கற்றுக்க ஆரம்பிக்கிறான்னா 2 months ஆஃப்டர் 3 months ஆஃப்டர் மாதிரி டைம் ஸ்பில்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் காட்டுவாங்க. அண்ட் அவன் கற்றுக்கிறதையும் ப்ராப்பர் யூட்டிலைஸ் பண்ணுவானா கிடையாது. அது கொஞ்சம் க்ளோஸ் ரியாலிட்டியாக தான் காட்டியிருப்பாங்க. இவன் அடுத்தடுத்து ஃபேஸ் பண்ண போகிற புள்ளிஸையும் நம்ம இன்ட்ரெஸ்ட் அண்ட் யூனிக்காகவே காட்டியிருப்பாங்க. இப்போ இனிஷியலாக ஃபேஸ் பண்ணுறது காலகாலமாக ஸ்கூலில் புள்ளி பண்ணிட்டு இருந்த ஒரு புள்ளியை ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சுச்சுவேஷன் எப்படி முடியுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைக்வாண்டோ ஃபைட்டரை ஃபேஸ் பண்ணுவோம். சண்டையே லைஃப்பில் போட தெரியாத ஒருத்தர் ஒரு ப்ராப்பராக காம்படிஷன்லாம் போய் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிற ஒரு டைக்வாண்டோ ஃபைட்டரை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபைட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சுமோ ரெஸ்லர் எப்படி ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்றத காட்டுவாங்க. அப்புறம் வந்து இவங்கள மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்கிற இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் 4-5 பேர் எப்படி சண்டை போடுறான் அப்படின்னும் போது இது எல்லாத்தையுமே யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா ஒரு சேனல் வச்சிருக்காங்க இல்லையா ஃபைட் கத்துக்கிறதுக்கு, அதை பார்த்து தான் கத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அனிமே தாண்டினதுக்கு அப்புறம் மான்வால வெப்டூன்ல போய் பார்த்தா அதுக்கப்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்களெல்லாம் ஃபேஸ் பண்றான். அப்புறம் ஒரு கிக் பாக்ஸோட எப்படி சண்டை போடுறது, ஒரு பாக்ஸோட எப்படி சண்டை போடுறது, ஒரு MMA ஃபைட்டரோட எப்படி சண்டை போடுறதுன்னு சொல்லி இம்பாசிபிளான அப்போனன்ஸ் எல்லாம் பிக் பண்ணி ஒண்ணுமே தெரியாத நம்ம ஹூபின் எப்படி பேசிக் லெவலில் கொஞ்சம் கொஞ்சமா சண்டை கத்துக்கிட்டு இவங்களோட சண்டை போடுறான். ஜெயிச்சானா இல்லையா இவங்க 50% மாதிரி இருக்கும். மெயின் கேரக்டர் ஹூபின் கேமராமேன் அண்ட் அந்த ஃபைட்ல ஃபேஸ் பண்ண போற அப்போனன்ட்ன்றதை தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கான மற்ற ஒரு சில கேரக்டர்ஸும் இருக்கு. அண்ட் யூஸ்வலாக ரெக்கரிங்கான ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. மான்வாலெல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்செக்யூரா புள்ளி பண்ணப்படுற ஒரு கைக்கு வந்து மோஸ்ட் ஹாட்டஸ்ட் கேர்ள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ட்ரோப்பை பேக் டு பேக் பார்க்க முடியுது. அது பேசிக்கலாக அப்படி இன்செக்யூரா இருக்கவங்களோட ஃபேண்டசிஸுக்கு வந்து தீனி போடுற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணுறதை என்னால் பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹூபினும் கேமராமேனும் ஜஸ்ட் ஒரு பார்ட்னர்ஷிப்லேருந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க, அப்புறம் இவனுக்கு க்ரஷ் இருக்கிற பொண்ணு எப்படி இவன் கூட பேச ஆரம்பிக்குது, அண்ட் இவங்க டீமில் இந்த 2 பேர் மட்டும் இருக்கிற டீமில் புதுசாக ஒரு மெம்பர் வரும்போது அவங்க எப்படி வராங்க, அவங்க கேரக்டர் டைனாமிக் என்ன கதைக்குள்ள. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு புள்ளிஸும் எப்படி யூனிக்காக வராங்க, அதில் எத்தனை புள்ளிஸோட இவன் அடுத்தடுத்து டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது, எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே காட்டுவாங்க. அண்ட் டியர்ஸ் இருக்கிற மோமெண்ட்ஸ் இருக்கும். ஸ்பெசிஃபிக் கேரக்டரோட எம்பத்தைஸ் பண்ணுறதுக்கு அவன் கதையை கேட்டான்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு கதை இன்டென்ஷனாக வைக்கிறாங்க. ஆனால் சம்பவம் ஒர்க் அவுட் ஆயிடுது. அது வந்து ரொம்ப ஃபேக்காவோ ஆர்டிஃபிஷியலாக தெரியாமல் அந்த எமோஷன் நமக்கு கனெக்ட் ஆயிடுது. உங்களுக்கு எந்த வித ஓவர் த டாப்னஸும் இல்லாமல் க்ளோஸ் டு த ரியாலிட்டியாக எழுதிருக்கிற ஒரு நல்ல சண்டை அனிமே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து இந்த வைரல் ஹிட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சில அனிமேஸ் மட்டும்தான் அந்த அனிமே பார்த்து முடிச்சுட்டு மாங்கா படிக்கணும் இல்லை மான்வாவை படிக்க ஃபாலோ பண்ணுன்றது தோணும். அண்ட் வைரல் ஹிட் அந்த மாதிரியான ஒரு அனிமே தான். நீங்க இந்த அனிமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது மான்வாவோட அடாப்டேஷன் இல்லை மான்வா வெப்டூனே படிச்சு அது எப்படி இருக்குன்ற வீடியோ போடணும், அதையும் எனக்கு என்னன்றது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி அதுக்கான வீடியோ போடலாம். அண்ட் இது மாதிரி நிறைய புது அனிமேக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.